இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மே மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் பாப்டிஸ்ட் ரோசி என்பவருடைய நினைவு நாளத்தை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்துல பிறந்தவர். திருச்சபையுடைய வரலாற்றுல 18வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர். அன்புமிக்கவர்களே, மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பிறரன்பு பணிகளில மிக இளைய வயதிலேயே ஆர்வம் கொண்டிருந்தவராகத்தான் இந்த புனித ஜான் பாப்டிஸ்ட் ரோசி என்பவரை நம்ம அறிந்து கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித டோம்னிக் அவர்களுடைய துறவு சபையில சேர்ந்து பல்வேறு பணிகளை இவர் செய்தார். மிகவும் சிறப்பான விதத்தில் சமூக பணிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்று தான் இவருடைய வாழ்வு நமக்கு தெரிவிக்கின்றது. இவர் வாழ்ந்த பகுதியில ஏழை எளியவர்களுக்கு பணி செய்வதன் மூலமாக இறைவனுடைய திருமுக தரிசனத்தை பெற்றவர் தான் இந்த புனித ஜான் பாப்டிஸ்ட். பல்வேறு வகையில நற்செய்தி அறிவிப்பு பணியோடு சேர்ந்து பிறரன்பு பணிகளையும் தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம மிகுதியாக பார்க்கிறோம். வாழ்க்கையில பல துன்பங்கள் ஏற்பட்டாலும், எத்தனை துன்பம் வந்தாலும் இயேசுவுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஏழையருடைய சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்பதே இவருடைய வாழ்வின் குறிக்கோளாக இருந்தது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஜான் பாப்டிஸ்ட் ரோசி என்பவருடைய பரிந்துரையால் நாமும் பிறரன்பு பணிகளில் சிறந்து விளங்க இறைவன் நம்மை ஆயத்தப்படுத்த இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நம்முடைய அன்றாட வாழ்விற்கு மிக அடிப்படையான ஒரு வாழ்க்கை பாடத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார். அதாவது திருத்துதர் பேதுரு திருத்துதர் யோவானை பார்த்து இவனுக்கு என்ன ஆகும் அல்லது இவருக்கு என்ன ஆகும் நீங்கள் போன பிறகு அப்படி என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவனுடைய கடைசி உணவுல இயேசுவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த ஒரு புனிதராகத்தான் திருத்துதர் யோவானை நம்ம பார்க்கிறோம். அவர் எழுதிய அந்த நற்செய்தியிலிருந்து தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு இருக்கிறது. இயேசுவின் திருத்தூதர்களிலேயே மிக இளைய வயது உடையவராகவும் இயேசுவனுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவராகவும் தான் திருத்துதர் யோவானை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு கேள்வியை திருத்துதர் பேதுரு பொறாமையில கேட்டாரா, அல்லது இயேசு அவர் மீது இன்னும் கொஞ்சம் அக்கறையாக இருப்பதற்காக இவர் கொஞ்சம் கலக்கமுற்று அதை கேட்டாரா, அல்லது உண்மையாகவே திருத்தூதர் யோவானுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேட்டு இருப்பாரா என்பதுல தெளிவில்லை. ஆனால் இயேசு உடனடியாக பதில் சொல்லுகிறார், நான் திரும்ப வருகிற வரையில இவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்றிருந்தால் அதனால் உனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக மனோதத்துவ பூர்வமாக பல மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் ஆராய்கிற பொழுது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவார்கள், அதற்கு பிறகு ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுகிற அதீத சிந்தனை அல்லது அதீத எண்ணங்கள் ஓடுகிற ஒரு மனநிலையில இன்றைக்கு இந்த மன அழுத்தம், மனக்குழப்பம், டிப்ரெஷன் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த நோய்களுக்கு அடிப்படையான காரணம் என்ன என்று அவர்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கடைசியில ஒரே ஒரு காரியத்துக்கு தான் இருக்கிறார்கள். உலகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா, மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மனித வாழ்வியலில் இருப்பது மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அல்லது மற்றவர்களை பற்றிய நம்முடைய எண்ணம் தான் இன்றைக்கு நம்முடைய மனநோய்க்கு, மன அழுத்தத்திற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்று சொல்லுவார்கள். காரணம் இந்த பிராக்டிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்று சொல்வார்கள், மற்றவர்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு மனநிலை. அன்புமிக்கவர்களே, இறைவன் நம்மை தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கிறார். இறைவன் நம்மை தனித்தனியாக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை அறிந்திருந்து நம்மை தேர்ந்து மனித வாழ்வை கொடுத்து இந்த மனித வாழ்வில் பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் இந்த உலகத்தையுமே நமக்கு பரிசாக கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில அன்பு செய்து பாதுகாத்து பராமரித்து வருகிறார் நம்மை படைத்த தேவன். ஆனால் நம்முடைய எண்ணங்களோ எப்போ பார்த்தாலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, ஐயோ அவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்களே, ஐயோ இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்களே, அவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன், கடவுள் அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு பாரு, அவங்கெல்லாம் பாவம் செய்யறவங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பாரு, அப்படி என்று வாழ்க்கையில பல நேரம் நம்முடைய நேரம் மற்றவர்களை பற்றி ஒப்பிட்டு பார்ப்பதிலேயே வீணாக போகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலான ஒரு பாடம் என்பது இறைவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில நம்ம தனித்துவம் மிக்கவர்கள். 10ஓட 11 கிடையாது நீங்களும் நானும். கடவுள் நம்மை தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கிறார். நம்மை தனிப்பட்ட முறையில நம்மை அன்பு செய்கிறார். நம்மை தனிப்பட்ட முறையில அவர் பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம்.
இறைவன் நம்மை தனித்துவமாக அழைத்து அன்பு செய்கிறார். இரண்டாவது என்பது, இந்த மண்ணுலக வாழ்க்கையில இறைவன் கொடுத்திருக்கிற இந்த நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நன்றி சொல்லி வாழ வேண்டுமே ஒழிய எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்வை ஒப்பிடக்கூடாது, அல்லது மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து நம்முடைய வெற்றியை தீர்மானிக்க கூடாது, மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நம்முடைய தனித்துவத்தை நம்ம ஒப்பிடக்கூடாது. இறைவனுக்கு இந்த அழகான வாழ்விற்கு நன்றி சொல்லி மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே ஒழிய நாம் மற்றவர்களை பார்த்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமைப்படுவதோ நம்முடைய வாழ்வை அவர்களோடு ஒப்பிட்டு வாழ்வதோ தவறான வாழ்வு என்பதையும் இன்றைக்கு புரிந்து கொண்டு இறைவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்விற்காக, இறைவன் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பிற்காக, இறைவன் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் இறை மாட்சியின் சாட்சிகளாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள இறைவன் நம்மை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.